வணக்கம் உறவுகளே. நேற்றுக்கு திமுக மாநாடு வெற்றிகரமாக நடந்திருக்கு திருச்சியில். திருச்சிக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்புனாக்கா, திருச்சியில் மாநாடு போட்டால் அது வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைஞர் காலத்திலேருந்து ஒரு நம்பிக்கை. அது கிட்டத்தட்ட உண்மையாக தான் இருக்குது. திருச்சிக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் இது ஒரு கூடுதல் சிறப்பு. அதாவது 2வது தலைநகராக திருச்சியை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது அப்படியே அறிவித்தா நல்ல விஷயந்தான். நம்ம திருச்சி ஒரு நல்ல ஒரு இதுக்கு போயிடும். திமுக மாநாடு கிட்டத்தட்ட 12,00,000 பேருக்கு மேலே வருகை புரிந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. அதாவது அதிக அளவிலான கூட்டம். இது தன்னெழுச்சியான கூட்டம் வேறு. எனக்கெல்லாம் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்பட்றா இவ்வளோ கூட்டம் வருது, ஏதாவது சின்ன ஒரு அசம்பாவிதம் வந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா கட்சியை தூத்திடுவாங்களே, ஆட்சியை தூத்துவாங்களே, கண்டவன்லாம் திமுகவை குறை சொல்லுவான், கட்சியை குறை சொல்லுவானே, எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பதட்டம், ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எதுவுமே நடக்கலை. எந்த விதமான அசம்பாவிதம் சின்ன துரும்பு அளவு கூட அசம்பாவிதம் நடக்கலை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். காரணம் என்ன அப்படின்னா, ஏன் நடக்கவில்லை அசம்பாவிதங்கள் அப்படின்னா, மாநாடு போகிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு யாருன்னா திமுக தான். பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் காலத்திலிருந்தே மாநாடுங்கிறதுக்கு திமுக தான் மாநாடு தான் திமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கருத்து இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளவு தெளிவாக செய்வாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அவர்கள் திமுக எந்த காரியத்தை செஞ்சாலும் தெளிவாக தான் செய்யும். அதுவும் இந்த காரியம் ரொம்ப தெளிவாக செய்வாங்க, மாநாடு காரியம். ஏன்னா அவ்வளோ மக்கள் கூடுற இடத்துல அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்களை எப்படி தனியாக கொண்டு போய் சேர்க்குது, பந்தல் அமைக்கிறதுலேருந்து, மேடை அமைக்கிறதுலேருந்து, அவர்களுக்கு போகிற பாதையை வழிவகை செய்து கொடுக்கறதுலேருந்து, தண்ணி, போக்குவரத்து, சாப்பாடு கீப்பாடு அனைத்து சௌகரியங்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செய்கிறதுல வல்லவர்கள் திமுகக்காரங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் திருச்சியோடைய மலைக்கோட்டை மாநகரினுடைய தளபதி மரியாதைக்குரிய நேரு அவர்கள் அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. மாநாடுனா இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான இவர் தான் அப்படின்னு இல்லை, சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபர் அவர். அதனால் மாநாடுகளில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நடந்திருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு கொஞ்சம் இடர்பாடு இருக்க தான் செஞ்சிச்சு. அதிக அளவிலான கூட்டம் திருச்சியை திணறடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் பொதுமக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் சீக்கிரம் கலைஞ்சிட்டாங்க. சீக்கிரமாக களையப்பட்டு விட்டது. அந்த பாதிப்பு டிராஃபிக்கு எதுவுமே இல்லாமல் களையப்பட்டு விட்டது. காரணம் என்ன அப்படின்னா, மாநாடு நடக்கிற இடம் 200 ஏக்கர் அப்படின்னாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக 400 ஏக்கராம். 400 ஏக்கரில் மிக பிரம்மாண்டமான கோட்டை அமைப்பு போல் ஒரு செட்டிங்லாம் செஞ்சு மிக அற்புதமான உரை ஆற்றியிருக்காரு தமிழக முதல்வர். அதனால் இந்த இவ்வளோ பெரிய இடம் அப்படிங்கிறதுனாலேயே திமுகவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சரியாக போய் சேர்ந்துட்டாங்க. டிராஃபிக் சீக்கிரம் களையப்பட்டு விட்டது. டிராஃபிக்கான இடம் பூரா சீக்கிரமாக காவல்துறையினர் உஷாராக இருந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. குறைந்த அளவே ஆனாலும் பாதிப்பானாலும் பொதுமக்கள் உடனடியாக சீரமைக்கப்பட்டு நார்மலுக்கு வந்துருச்சு திருச்சி. அப்புறம் திருப்பி வரும்போது கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. திருப்பி கூட்டம் கலைஞ்சி நைட்டு 10 மணிக்கு மேலே 11 மணி போல் வரும்போது டிராஃபிக்காக இருந்தது. அதுவும் சீக்கிரம் தெரிஞ்சிக்கல. பைபாஸ் அப்படிங்கிறதுனால அதுவும் தெரிஞ்சிக்கல. அதனால் திமுக மாநாடு சிறப்பான வெற்றி பெற்று இருக்கிறது. அதில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசினது, கலைஞருக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணாதுரை சொன்னது மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சது இருமொழி கொள்கை, 3வதாக சுயமரியாதை திருமணம். இந்த 3ம் யாராலையும் மாற்ற முடியாத ஒரு செயல். இந்த 3ம் தமிழ்நாடுன்னு பெயர் வச்சது, இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமணம். இந்த 3ஐயும் மாற்ற முடியாது. அப்படி மாற்றுறதுக்கு யாருக்கும் தெம்பு வராது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தெம்பு வராது, தைரியம் வராது. அப்படியே மாற்றப்படாமல் அது இருக்கிற வரைக்கும் பேரறிஞர் அண்ணாதுரை ஆகிய நான் தான் இந்த நாட்டை ஆளுகிறேன் அப்படின்னு பொருள், அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார் பேரறிஞர். அதே தான் மு.க.ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விடியல் பயணம், குழந்தைகளுக்கு காலையில் சிற்றுண்டி, அதுக்கப்புறம் நிறையா இருக்குது, நான் முதல்வன், அது இதுன்னு நிறையா இருக்குது. இதை எதையுமே மாற்ற முடியாது.
எந்த ஆட்சி வந்தாலும் இனிமேல் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னால் மக்கள் காண்டாயிருவாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லாமல் அந்த ஆட்சி அது வேணால் மாற்றி வேணால் சொல்லலாம். இப்போ ஒரு இப்போ ஒரு விடியல் பயணம் அப்படின்னா அதில் வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை குறைக்கலாம். ஆனால் விடியல் பயணமே இல்லைன்னு சொல்ல முடியாது. காலை சிற்றுண்டி நீங்கள் போட்டே ஆகணும். ஏன்னா காலை சிற்றுண்டி வந்து நிறைய குடும்பங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். எப்படின்னா வீட்டில் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற அம்மான்னா பரவாயில்ல, அவங்க ஏதோ சமைச்சு கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு. மத்தியானம் கொண்டு போய் காலையில் குழந்தைய வேனில் அனுப்பிச்சி விட்டுட்டு மத்தியானம் போய் சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டுட்டு வர தாய்மார்கள்லாம் ஏகப்பட்ட பேரை நமக்கு தெரியும். இது எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு பூரா நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த 2 பேருமே வேலைக்கு போகிறாங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்கல்ல, அவர்கள் வீட்டில் இது கொஞ்சம் சாத்தியமில்லாத ஒரு வேலை. காலை உணவுங்கிறது சாத்தியமில்லாத வேலை. ஏன்னா ஹஸ்பண்ட் போகிற வழியில் எங்கிட்ட ஏதாவது சாப்பிட்டுக்கிறாரு, இப்போ மனைவி கூட ஏதாவது சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸில் ஏதாவது அடக்கி வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படியும் போது இப்படியும் இருக்குது. வெளியில் போய் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, வீட்டில் சமைச்சிக்கிறாங்க. ஆனால் குழந்தைக்குன்னு தனியாக கேர் எடுத்து அதை சமைச்சு, குழந்தை சமையலாம் தனியாக செய்யணும்ல, காரம் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக சமையலுங்களா, அதுக்கு தனி கேர் எடுத்து தனியாக டைம் ஒதுக்கி செய்யணும். இது வேலைக்கு போகிற தாய்மார்களுக்கு கொஞ்சம் சிரமமான வேலை. அந்த சிரமத்தை குறைத்திருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி. காலை சிற்றுண்டி எல்லா பள்ளிகளையும் வழங்குது. அதுவும் குறிப்பிடத்தக்க அரசு பள்ளிகளில் முக்கியமாக வழங்கப்படுது. நல்ல சுவை, நல்ல மனம், நல்ல புஷ்டியான சாப்பாடு கொடுக்குது தமிழ்நாடு அரசு. அதனால் அதையும் மாற்ற முடியாது. அப்புறம் நான் முதல்வன் அந்த இந்த இத்தியாதி இந்த இது எதையுமே முதல்வர் இப்போ செஞ்ச நல்ல காரியங்களை பூரா யாராலையும் மாற்ற முடியாது. மாற்றினால் மக்களுக்கு கோபம் வரும். அப்படி மாற்றாமல் அது இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஆள்வதாகத்தான் அர்த்தம். அதையும் அழகாக சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் பேசுனது. அவர் வந்த விதம், அவர் மாநாட்டுக்குள்ளே நுழைஞ்சது, அந்த ஒரு உற்சாகம், ஒரு ஸ்பீடு, அவருடைய ஸ்பீடு. இந்த வயதுலேயும் அவர் ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு அவர் நடந்த ஒரு இளமை தோற்றத்தில் அவர் நடந்து வர அந்த அழகு பார்த்தா ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிருக்காரு. அவர் எப்பயுமே கலகலப்பாக தான் இருப்பார். ஆட்சியே இல்லாதப்பயே அவர் வந்து நடைபயணம் போய் அதிலே புத்துணர்ச்சியாக தான் இருப்பார். இப்போது ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கார். மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து 2.0 ஆட்சி அமைஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. காரணம் அவர் செய்த சாதனைகள். 2வது, தமிழ்நாட்டை வந்து பேரறிஞர் எப்படி தமிழ்நாட்டுக்கு அடிக்கல் போட்டாரோ, வளர்ச்சிக்கு அடிக்கலை போட்டாரோ, அதே போல் கலைஞர் எப்படி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு போனாரோ, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் கீழே இருந்த பொருளாதாரத்தை மேலே கொண்டு வந்திருக்கிறார். டபுள் டிஜிட் வளர்ச்சியை காட்டியிருக்கிறார். அதாவது இந்தியாவே 7% வளர்ச்சியில் தான் இருக்குது. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சியில் டபுள் டிஜிட்டாக போயிடுச்சு. இதே கடந்த 4 ஆண்டுகள் ஆண்ட எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில் கீழே சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்திருந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கான முன்னெடுப்பு, அதற்கான சரியான அமைச்சர்களை போட்டு சரியானபடியை வேலை வாங்குவது, என்ன அதை வந்து எப்படி ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. கல்விக்கு அதே மாதிரி நிறைய முன்னுரிமை கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் மாநாட்டு பந்தலில் பேசியிருக்காங்க. ஒரு மனசுக்கு ஒரு கொஞ்சம் உறுத்தலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கருப்பு சிவப்பு கொடி அதை வந்து தூக்கி போட்டது, முதல்வர்கிட்ட தூக்கி போட்டது, அவரும் திருப்பி தூக்கி போட்டார். அது கால்களில் மிதிப்படும் போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் வலிச்சது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அவங்க கட்சி கொடியை தூக்கி போடுறது, அவங்க பார்த்தோம். நம்ம இந்த ஒரு தரத்தில் இருக்கான்ல, அவன் மீட்டிங்கெல்லாம் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு திருப்பி இவன் தூக்கி போட அதெல்லாம் நடந்துச்சு. அது அந்த கொடிக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லை. அந்த கொடிக்கு வேல்யூவும் இல்லை. ஆனால் கருப்பு சிவப்பு கொடிக்கு தனி வேல்யூ இருக்குது. 1967 ஆட்சி அமைச்சதுலேருந்து இன்னை வரைக்கும் மாறி சில காலங்கள் ஆட்சியில் இல்லாமல் பொறுப்பில் இல்லாமல் போனாலும் இன்றைக்கி ஆளுங்கட்சி, அது திறப்பட ஆளுங்கட்சி, இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவே சொல்லுது. உத்தவ் தாக்கரே குடும்பத்தில் இருந்த அந்த வாரிசு இன்னைக்கு இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு, இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பதில் ஒன்று முதல்வர் மு க ஸ்டாலினாக இருக்கணும், இல்லைன்னா மம்தா பானர்ஜி அம்மாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போது எந்த அளவுக்கு அவருடைய பணிகள், அவருடைய உழைப்பு கடினமாக இருந்து அவருடைய பணிகள் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. இந்தியா கூட்டணிக்கே வந்து தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு
மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற போது அவருடைய அந்த ஒர்க்கினுடைய வீரியம் நமக்கு தெரியுது. இந்த நாட்டினுடைய வளர்ச்சி தெரியுது. இந்த தமிழ் மண்ணினுடைய அந்த உத்வேகம் தெரிகிறது. இன்னொன்று, இப்படி நிறைய விஷயங்கள் திமுகவை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இரண்டாவது, அந்த கொடிக்கு ஏன் தூக்கி போட்டு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், 1967 ஆட்சியை பிடிச்சதுலேருந்து மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கருப்பு சிவப்பு கொடி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கட்சியை ஆரம்பித்து, அந்த கட்சியை எதிர்கட்சிகள் நிறைய ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். ஆனால் முதலில் காங்கிரஸை எதிர்த்து இந்தியாவிலேயே ஆட்சி அமைச்ச முதல் கட்சி திமுக. அன்னையிலேருந்து அந்த கருப்பு சிவப்பு இருக்குது. இந்த கருப்பு சிவப்புக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிருக்குது. இந்த நாட்டினுடைய பங்களிப்பில் கிட்டத்தட்ட 10% மேலே இந்த 30 மாநிலங்கள் வச்சுக்கோங்க. 30 மாநிலங்கள் வச்சுங்க. யூனியன் பிரதேசம் தனியாக இருக்குது, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இந்த 35 மாநிலங்கள் வச்சுக்கோங்க. பொதுவாகவே எல்லாத்தையும் சேர்த்து 35 மாநிலம்னு வச்சுக்கோங்க. அந்த 35 மாநிலங்களில் 10% அதிகமாக தமிழ்நாட்டினுடைய உழைப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இருக்குது. 10% யோசிச்சு பாருங்கள். 10% தமிழ்நாடு மட்டுமே எடுத்துக்கிட்டு வந்துட்டா 35 35ல் 34 ஒன்று போக 34 மாநிலத்திற்கு அதை பிரித்து கொடுங்கள். 90% பிரித்து கொடுங்க. அப்போ எத்தனை பங்காக உழுவும்? அப்போ அவ்வளோ கம்மியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு தன்னுடைய வளர்ச்சியை, மிக அபரிமிதமான வளர்ச்சியை எட்டி பிடித்திருக்கிறது. அதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்லாம் மிக இல்லை, மாற்று கருத்து இல்லை. அதற்கான உழைப்பு அது அவர் மட்டும் உழைக்கலை. திமுகவின் தலைவர், முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் உழைத்திருக்கிறார். அரும்பாடுபட்டு உழைத்திருக்கிறாரு. அவருடைய சாதனைகளை யாராலையுமே தவிர்க்க முடியாது, அந்த மாதிரி சாதனைகள். அப்புறம் பெரியார், அண்ணாதுரை, கலைஞர், பேராசிரியர் அன்பழகன் இவர்களுடைய படங்கள்லாம் வச்சு அவர்களெல்லாம் மலர் தூவி மரியாதை செலுத்தியது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு எல்லாத்துக்கிட்டேயும். ஒரு தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் சேர்ந்துருக்குது. அப்படின்லாம் காசுக்காக சேர்ந்த கூட்டம் ஒரு பக்கத்து இருந்தாலும் தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் வந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னா திமுக இன்னைக்கு ஒருவேளை இல்லைன்னாவோ, இல்லை கருப்பு சிவப்பு கொடி இல்லைனாவோ, திமுக இல்லைனாவோ இந்த நாடு எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் புரியுது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் புரியுது. காரணம், தமிழ்நாட்டை சுற்றி கருமேகங்கள், அதாவது செயற்கை அமிலங்கள் மாதிரி, செயற்கை அமிலம் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தமிழ்நாட்டை சுற்றி கருமையான நச்சு மேகங்கள் சூழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். எல்லா பக்கம் இருந்து அடிக்கிறாங்க திமுகவை, எல்லா பக்கம் இருந்து தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பங்காற்றுகிறது. மற்ற மாநிலங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இந்த நம்ம 880 சீட்டு என்னமோ வச்சுருந்தாங்கல்ல, இதில் 880 சீட்டு வச்சுருந்தாங்கல்ல, அந்த 880 சீட்டில் தமிழ்நாட்டினுடைய பங்கு எவ்வளவு? எங்களுடைய சதவீதம் அதில் குறைஞ்சின்னா நாங்கள் எப்படி அதில் பங்களிக்க முடியும்? அந்த தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய இது குறைஞ்சிச்சின்னா எங்களுடைய பேச்சை யார் மதிப்பாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை தூண்டினார் பார்த்தீங்களா? அது எல்லா மாநிலமும் அதுக்கப்புறம் தான் சிந்திச்சு இருக்குது. மக்கள் தொகை அடிப்படையில் இது மாதிரி ஒன்று நடந்தால் அது எப்படி நம்ம இது பண்ண முடியும்? ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் மத்திய அரசு அறிவித்த, ஒன்றிய அரசு அறிவித்த அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கடைபிடித்து மக்கள் தொகையை குறைச்சிருக்குது. ஆனால் வடக்கத்திய மாநிலங்கள் அனைத்தும் மக்கள் தொகையை அதிகரிச்சிருக்கு. அப்போது அதிகமாக மக்கள் தொகை அடிப்படையில் சீட்டை பிரித்தோம் அப்படின்னா தமிழ்நாடு குறைந்து போய்விடும், வட மாநிலங்கள் அதிகரிச்சிடும். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்க ஏற்கனவே செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. அந்த பார்லிமெண்ட் கட்டினதே அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முதலில் யோசித்து எடுத்து அதை வெளியில் சொன்ன முதல்வர் யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் தான் இவர் சொன்னதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்கள்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. எப்படா, ஐயோ ஆமாம், இல்லை இது கரெக்டு தானே, அங்கிட்டே எல்லா வலுவும் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளை எப்படி மதிப்பாங்க? நம்ம சொல்கிறது யாரு கேட்பாங்க? நம்மளுடைய பிரதிநிதித்துவம் அவங்க பார்லிமெண்ட்டில் குறையுதில்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி. காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு உள்ளார அந்தரங்கமான ஒரு விஷயங்கள் எல்லாம் தோண்டி எடுத்து வெளியில் சொல்கிறது திமுகவால் தான் முடியுது. மற்ற மாநிலங்கள்லாம்
பேசாத இருக்கையில் இந்த திமுக அரசாங்கம் மட்டும்தான் அந்த மாதிரி செய்யுது. ஒன்றும் இல்லைங்க, அந்த கவர்னர் சமாச்சாரம் இருக்குது பாருங்கள். இந்த கவர்னர் சமாச்சாரம், அந்த கவர்னர் சமாச்சாரத்தை 10 மசோதாக்களை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு போட்டு அந்த 10 மசோதாக்களும் சுப்ரீம் கோர்ட்டாலேயே அங்கீகரிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. அப்போது கவர்னருடைய அந்த அந்த கீழ்த்தரமான அந்த வேலைகளை சுப்ரீம் கோர்ட் தடுத்து நிறுத்தி அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அந்த இஷ்யூ மத்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஆமாம் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். நீங்கள் சரியில்லை அப்படிங்கும்போது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லா மாநிலங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப இதே பாணியை மற்ற மாநிலங்கள் அனைத்தும் பின்பற்றினால் நம்மளுடைய கதி என்ன, நம்மளுடைய நிலை என்ன, அப்போ நம்ம கவர்னரை வச்சு மிரட்டுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய அரசு பயந்துக்கிட்டு இருக்கு. இந்த பயத்துக்கு காரணம் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த கருப்பு சிவப்பு கொடியை அது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த கருப்பு சிவப்பு கொடி எப்படின்னா, முதலில் ஆட்சியை பிடித்து நாட்டினுடைய மிகப்பெரிய பங்களிப்பாக தமிழ்நாட்டை வளர்த்து கொண்டு வந்ததில் அந்த கருப்பு சிவப்பு கொடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு ஒரு என்ன இருக்குது, பங்கு இருக்குது, மிகப்பெரிய பங்கு இருக்குது. இந்த நாட்டில் கல்வியறிவே இல்லாமல் இருந்ததை கல்வி திறந்த காமராஜர் கல்விக்கூடங்களை நிறைய திறந்து வச்சுருந்தார். அதுக்கப்புறம் வந்த பேரறிஞர் அதுக்கு உயிர் ஊட்டினார். அதுக்கப்புறம் வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை மேலும் 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 பெருக்கி 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 இன்றைக்கி கிட்டத்தட்ட வளர்ந்த மாநிலமாக, நல்லா படித்த மாநிலமாக, இந்தியாவின் 2வது படித்த மாநிலமாக, இந்தியாவினுடைய 2வது பொருளாதாரமாக மாற்றிய பங்கு அதனுடைய அந்த அந்த பங்கு யாருக்கு சேரும் அப்படின்னா அந்த கருப்பு சிவப்பு கொடிக்கு தான் சேரும். அப்படியாப்பட்ட கருப்பு சிவப்பு கொடியை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். அப்படியாப்பட்ட கருப்பு சிவப்பு கொடியை காலில் மிதிப்படுமாறு தூக்கி போடுறது, அதை உதாசீனப்படுத்துகிற மாதிரியாக எனக்கு தோணுச்சு. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அவ்வளவுதான். மற்றபடி திமுக மாநாடு வெற்றியோ வெற்றி. 2.0 திமுக ஆட்சி அமைப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக மக்கள் அனைவரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திமுக கண்டிப்பாக வெல்லும், ஓரணியில் நின்று வெல்லும், போராடும் தமிழ்நாடு வெல்ல வேண்டும். முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் 2வது முறையாக பதவியேற்கிற அந்த நிகழ்ச்சியில் கேட்கணும் அப்படின்னு மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. குறிப்பாக நான் ஆர்வமாக இருக்கேன். என்னை மாதிரி இந்த நாட்டின் மேல் அக்கறை உள்ளவங்க, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை விரும்புகிறவங்க அனைவருமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்ற குரலை கேட்க மிகவும் ஆவலாக உள்ள வேண்டும். அதனால் மக்கள் அனைவரும் தயவுசெய்து வாக்களிங்க, நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடுங்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைக்க வேண்டும். தொடரட்டும் ஸ்டாலின், வெல்லட்டும் தமிழ்நாடு, போராடும் தமிழ்நாடு, வெல்லும் தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.